நீங்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறோம், எங்களுக்கான இருக்கை இருக்கின்றது, உங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள். ஆக அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எப்படி இந்த ஆளுநர் மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் பொறுப்பு வந்து ஒரு நாமினி, அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்களை எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்ட ஒரு ஆளுநர், அவர் வந்து எலெக்டட் பர்சன் கிடையாது. அவருடைய வேலை என்பது ஒரு சட்டமன்றத்துடைய மரபு என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்தில் நம்முடைய அரசாங்கம் என்ன எழுதி தருகிறதோ, நாங்கள் என்னென்ன செய்யறாங்கன்னா இல்லாத பொல்லாத நாங்கள் எழுதுறோம், நாங்கள் அதில் என்னென்ன எழுதியிருக்கிறது மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஆளுநர் உரை என்று நாம் தயாரித்து வழங்குகிறோம் என்று சொன்னால் மரபு என்பது அவர் வர வேண்டும், அதை அவர் படித்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். இது அவை குறிப்பில் இதுதான் மரபு. ஆனா ஆளுநர் என்ன செய்யறார், அதில் இருக்கின்ற எல்லாத்தையும் படிக்கிறார். குறிப்பாக இது மாணவர் அணி நடத்துகின்ற கூட்டம் என்பதற்காக சொல்றேன். அது என்னென்ன இருந்தது, குறிப்பாக மாணவர்கள் சார்ந்தது என்னென்ன இருந்தது. மதிய உணவு திட்டத்தை பத்தி தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். அதன் பிறகு மதிய உணவு திட்டத்தில் அதை முறையான ஒரு சத்துணவு திட்டம் என்று யார் கொண்டு வந்தார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொண்டு வருகிறார். அது பேரளவில் மட்டும் சத்துணவு இருந்தா பத்தாது, சத்தான உணவு இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடைக்காக மட்டும் இல்ல, எங்களுடைய ஆளுநர் உரையில் அவை குறிப்பில் ஏறுறவர்களுக்கு அதுலயும் பதிவு செய்யும். எங்களையுமே நாங்கள் மறைக்கவில்லை. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை வெளிப்படையாக அதை நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். ஆனா கடந்த காலத்தில் இப்படிலாம் கிடையாது. கலைஞர்கள் ஒரு பேர் கூட அங்க இருக்காது, கொண்டு வந்தது எல்லாம் கலைஞராகத்தான் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து யார் யார் கொண்டு வந்த திட்டத்தை பத்தி சொல்லி இன்றைக்கு அந்த சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவல் அதில் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த ஆட்சியாளரும் செய்யாது காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அதில் பதிவு செய்திருக்கோம். கிட்டத்தட்ட இதன் மூலமாக ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அதை அதில் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். 7.5% அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவம் மட்டுமல்ல, அந்த பிள்ளைங்க அக்ரி படிப்பு படிப்பாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, லா கல்லூரியில் சேருவதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இந்த 7.5% அனைத்திற்கும் பொருந்தும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அதற்கென்று அந்த பிள்ளைகளுக்கு வெறும் இடஒதுக்கீடு தந்தா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைகளுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்கிறது, அந்த பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் ஃபீஸை அரசாங்கம் ஏற்கின்றது, அந்த பிள்ளைகளுக்கான போக்குவரத்து அந்த வசதியும் அரசாங்கம் ஏற்கிறது என்று கிட்டத்தட்ட 4 வருஷத்துல 35,530 பிள்ளைகள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கென்று 1,165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். பாத்தீங்களா, அது அதில் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்ற அதே நேரத்தில் நம்முடைய உரிமையை கேட்டு பிரிக்கிற அளவுக்கு இங்கே நம்முடைய அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல சமகர சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி என்கின்றது மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தை நமக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு தெரியுமா, 2,151 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு வர வேண்டும். ஆனா இன்னும் வரல. இது வராதனால எவ்வளவு பேருக்கு பாதிப்பு, கிட்டத்தட்ட 44 லட்சம் பிள்ளைகளோட பள்ளி படிப்பு பாதிப்படைகின்றது. கிட்டத்தட்ட 2,20,000 ஆசிரியர்களுக்கு நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியாம போயிடும். 22,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற இதை சார்ந்திருக்கின்ற பணியாளர்களுக்கு நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாம போயிடும். இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, நாங்க சொல்ற இந்த திட்டத்துக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போடுங்களேன், அரை மணி நேரத்தில் உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னா அதை நாங்கள் பிளாக்மெயில்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும். இப்படி தங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் உடன்பட வேண்டும் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், கொள்கையை விட்டு நிதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எவ்வளவு தேவையோ அதை மாநில அரசு நாமளே அதை பேர் பண்ணிக்கலாம் என்று சொல்லிக்கிறார்கள். இதனால் எவ்வளவு நிதி நெருக்கடி என்று பாருங்கள். எங்க கையை வச்சா இவங்களை எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த கொள்கையில் அவங்க கையை வைக்கின்ற பொழுதுதான் அதை அதில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அந்த ஆளுநர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். சொல்லும் பொழுது கூட இதெல்லாம் செய்யாதீங்க, இதனால எங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, அந்த பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் கொடுத்தா இன்னும் எங்களுக்கு வசதியாக இருக்கும், கேட்க வேண்டியதானே கேட்குறோம், கொடுக்க வேண்டியங்களை கொடுக்க வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது ஆளுநருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன இங்கே படிக்க போகிறோம் அது போயிடும். அவர்கிட்ட அதை முழுமையாக படித்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். சட்டமன்றம் கூட போது நான் என்ன நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், அவங்க என்ன அங்கே பாடம் நடத்துகிறாங்களோ அது இங்கே வந்து அதை செஞ்சுட்டு போகிறது, அவ்வளோதான். அந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுநர் உரைன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆளுநர் ஏன் இதை புறக்கணிக்க, உள்ளபடி அது என்ன தான் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து வாங்கி இதை படியுங்கள். அப்படி இந்த ஆளுநர் உரையை வந்து 3 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டார். என்ன சொல்றாரு, எழுதுன்னு சொன்னது போல நீங்கள் மரபுகளை நீங்கள் மீறுகிறீர்கள் நம்மளை சொல்றாரு. தேசிய கீதத்தை போடாம நீங்க நம்முடைய நாட்டை அவமானிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. பொதுவாக ஒரு மரபுனா என்ன, ஒரு நிகழ்ச்சியை என்று ஆரம்பிக்கும் போது அது நிகழ்ச்சியாக இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் கவர்னர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுல தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வரும்போது அது அந்த நிகழ்ச்சி கிடையாது, சட்டமன்றத்தில் ப்ரொசீடிங்ஸ். இது உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் பேச போகிறோம், மக்களுடைய பிரச்சனையை விவாதம் செய்ய போகிறோம், அது சார்ந்த தீர்மானம் நடத்த போகிறோங்கிறது சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அது
அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நடக்கும், அப்புறம் ஆளுநர் உரை நடக்கும். ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி அதை நிறைவு செய்வோம். ஆனால் இவர் என்ன பண்ண உள்ள நுழைஞ்சோன்னே இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நான் படிக்க வேண்டியதாக இருக்குமே, என் வாயால் நான் படித்தேன்னா அங்கே இருக்கின்ற அமித்ஷா எனக்கு என்ன போடுவார், எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட போகிறான்னு பயந்துக்கிட்டு வந்த உடனே நீங்கள் தேசிய கீதமே போடல நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஆக இதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லா தலைப்பு செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சட்டமன்றம் என்பது நூற்றாண்டே கடந்த சட்டமன்றம். ஒவ்வொரு ஆண்டு இது எப்படி நாங்கள் சொல்கிறோமோ அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் 2 வருஷமாக ஆளுநர் அந்த மரபை மாற்றி பேசி ஒட்டுமொத்தமாக நூற்றாண்டே கடந்த நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய மக்களையும் அவமதிக்கிற அளவுக்கு போகிறனால தான் உடனடியாக தலைமை கழகத்திலிருந்து நாளைக்கே அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்கின்ற அந்த செய்தியும் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நின்று பேசக்கூடிய அந்த இளங்கோ சாலை, அதான் இப்போ எம்எல்ஏட்டே நம்முடைய மாவட்ட செயலர் கேட்டது எந்த இடத்துல இருக்கிறோம், ஏன்னா சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் என்று சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. பார்த்து பார்த்து கட்டிய முத்தமிழர் கலைஞரை கட்டி எழுப்பிய அறிவாலயத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் போட்டி போட்டு வாங்கின அன்பகத்துக்கு இடையில இன்றைக்கி நின்று பேசுவது எங்களுக்கான பெருமை தான். ஆக அப்படிப்பட்ட இடத்துல வரும்போது இங்கே அன்புதுரை அண்ணன் சொன்னது போல தான் ஒரு காலத்தில் நாங்கள் மாணவர்களாக இருந்தபொழுது பல நேரங்கள், ஏன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 4 முறை தேர்ந்தெடுத்த தொகுதி இந்த 1000 விளக்கு தொகுதி. அந்த 1000 விளக்கு தொகுதியில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் சுற்றி ஓட்டு கேட்ட உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, நடந்து எங்களை கூட்டிகிட்டு போனால் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அன்புதேவன் சொன்னாங்க ஏறி இறங்கினாங்க, ஏறி எல்லா இடத்துலையும் நான் இறங்கலை, நான் ஒரு 2 இடத்துல ஏறி இறங்கினால் முழுமையாக எல்லா ஹவுசிங் யூனிட்லையும் ஏறி இறங்குறது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்லாமல் தான் அப்பயே அதோடைய உழைப்பை செலுத்திட்டாரு. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாங்கள் பாட்டு எங்கள் ஒரு 10 பேர் எங்களை கூட்டிகிட்டு வராங்க, பாட்டு ஓட்டுக்கு எங்களை யாருன்னு கூட தெரியாது, நாங்கள் பாட்டு எங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அந்த காலம்லாம் எங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர் பொறுப்பேற்றிருந்தீங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கான பெருமை 2016 நான் நின்ற திருவெரும்பூர் தொகுதியில் எனக்காக ஓட்டு கேட்டவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், திருப்பி 24 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த இடைத்தேர்தல்கள், பல்வேறு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் என்று ஏன் இப்போ முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8500 கிலோமீட்டர் சென்று 24 நாட்கள் அவர் பயணம் செய்து கிட்டத்தட்ட 122 இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இத்தனை இடத்துக்கு அவர் ஃபீல்டு போயிருக்காரு பார்த்தீங்களா. இவ்வளோ இடத்துக்கு போய் மக்களோடு எப்படி பேசணும், அண்ணா சொன்னது பார்த்தா மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களுக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து தொடங்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா மக்கள்கிட்ட பேசுறாரு, எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு. வேனில் நின்று பேசும்போது அவர் மட்டுமா பேசிட்டு போகிறாரு, பேசும்போது அங்கே 2 பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட 2 விஷயம் பேசுவார். இவர் பேசுறதை காட்டிலும் பொதுமக்கள்லேருந்து 4 பேர் 10 சாதனைகள் எடுத்து சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், நான் போனதுக்கப்புறம் நீ பேசி மயக்கப்படுச்சு என்று சொல்கிற அளவுக்கு அந்த மக்களோடு மக்களாக கலந்து பேசக்கூடியவரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி இருக்கின்ற நிலையை பாருங்கள் நல்லா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. பார்க்குறவங்களாம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று நடக்குது. வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ்னு ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் மக்களுக்காக ஒர்த்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடாக வருவார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்டவர் இன்னைக்கு முத்தமிழ் கலைஞருடைய பேரனாகவும் வேலை மட்டும்தான் செய்கிறாரா, மக்கள் தான் கலைகிறாரா. கலைஞர் சொல்வார்ல, துணிந்தவனுக்கு துக்கமில்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை என்று சொல்வார். அந்த மாதிரி கொள்கைன்னு வரும்போது இதே பகுதியில் ஒரு இடத்துல என்ன கூட்டம் இருந்துச்சு தெரியும், எந்த தர்மத்தை பற்றி அவர் பேசினார்னு தெரியும், அது எப்படி திருச்செல்லாம் கொண்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும் நமக்கு. ஆனால் அது சார்ந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது அவர் சொன்னார், அண்ணல் அம்பேத்கர் பேசாதே நான் பேசிட்டேன், தந்தை பெரியார் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், ஏன் எங்களுடைய முன்னோடிகள் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் சொன்னது தான் சொன்னேன், ஏன் அதையும் மீண்டும் நான் பெருமையோடு சொல்வேன், என்னுடைய கொள்கையை தான் நான் சொல்லியிருக்கிறேன், யாருக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கலைஞர் பேரன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இதில் மட்டும்தான் இருக்கிறாரா என்று சொன்னால், அவர் மக்கள் பணியாக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதி இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் இன்றைக்கு அவர். இன்னைக்கு அதையும் செய்தது காரணம், இன்றைக்கு அவருக்கான ஒரு துறை வழங்கப்பட்டது. என்ன துறை? விளையாட்டுத்துறை. நானே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். ஏன்னா விளையாட்டுத்துறையை பற்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சட்டமன்றத்தில் நானே பேசும்போது என்ன சொன்னேன்,
மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை தான் சிறந்தது என்று எங்களுக்கான அதிகப்படியான நிதியை ஒதுக்கியவர் எங்களை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னேன். ஏன்னா அந்த துறைக்கு பெருசாக ஒதுக்க மாட்டாங்க, விளையாட்டுத்துறை இங்கே இருக்கும் அது பாட்டு. ஆனால் அந்த துறையில் புரட்சி செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கொண்டு வந்தீங்க. இப்போ கூட பேரா ஒலிம்பிக்ல 4 பிள்ளைங்க நீங்க பதக்கம் அடிக்கலையா? செஸ்ன்னு வரும்போது உலக சாம்பியனா குகேஷ் தம்பி வரலையா? கேரம் போர்டில் நம்ம அடிக்கலையா? ஃபார்முலா ரேஸ் நம்ம நடத்தலையா? இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா புதிதாக இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட்லேருந்து இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் அடிபற்றக்கூடாது, அவருக்கான ஊக்கத்தொகையை நான் தரேன், ஏதோ விதத்தில் நீங்கள் அதை உதவி செய்து கொண்டிருக்கின்றனர் இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த கட்டமாக இன்றைக்கு துணை முதலமைச்சர் எங்களை பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாரும் படிக்கிறாங்க, பள்ளியில் படிக்கிறாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க, அடுத்து அது வேலை தேடி போகிறாங்க. ஆனால் உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, கவலைப்படாத, அது சார்ந்து உடைய திறனை நான் மேம்படுத்துகிறேன் என்று அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வராரு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 30 லட்சம் பேர் அதில் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம். அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்க நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு பெரிய சவால் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர். மழை கொட்டி தீர்த்துச்சு. பொதுவாக மழை பெய்யும், இது பொத்துக்கிட்டு ஊத்துது, என்ன பண்ண முடியுது? ஆக அதையும் அவர் விட்டு விடாமல் இறங்கி வேலை செஞ்சார். அவர் இறங்கி வேலை செய்து உங்களுக்கு இந்த சென்னை பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும் எங்கெங்க தண்ணி நிற்கிது, உடனே அதை எப்படி கிளியர் பண்ணணும், இதெல்லாம் முன்கூட்டியே இதை ஆய்வு செய்து அதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸ் இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்க நம்முடைய துணை முதலமைச்சர். அதனால தான் பல பாதிப்புகள் வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டது நாம் அதை மீட்டெடுத்திருக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல நாராயணபுரம் ஏரி இன்னைக்கு வரும்போது கூட நம்முடைய மாவட்ட சில சிற்றரசை சொல்லிட்டு இருந்தேன் நான். இந்த நாராயணபுரம் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, அந்த பக்கம் இருக்கின்ற சுண்ணாம்பு குளத்தூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாராயணபுரம் ஏரியில் டீசில்ட்டிங் ப்ராசஸ், அதை தூர்வாராமல் இருக்கிற அசுத்ததெல்லாம் கிளியர் பண்ணாமல் இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழைன்னு பெஞ்சா 1 லட்சம் குடும்பம் அங்கே அடி வாங்குங்க. இதை உணர்ந்த நம்மளுடைய துணை முதலமைச்சர் நேராக அந்த ஸ்பாட்டுக்கே போறாரு. போய் காலம்பரம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் திருப்பி மதியம் போனார், திருப்பி இரவு போனார். எல்லாரும் ஏன் நாங்கள் ஒரே இடத்துல இல்லை, நான் அடிக்கடி வந்தால் தான் அதிகாரிகள் வேலை பார்ப்பார்கள், சும்மா நான் வந்துட்டு போனேங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற வேலை இங்கே இருக்கக்கூடாது என்று வந்து அதை கிளியர் பண்ணதன் காரணமாக 2வது மழை வந்த பொழுது 1 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அவரை பாராட்டுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிர்வாக திறமையை கொண்டவர் அவர். இது மட்டும்தானா? நம்முடைய சிற்றரசு அவர்கள் சொன்னாங்க, இது மட்டும் இல்லைன்னா பட்டா பிரச்சனை கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்துகின்ற பட்டா பிரச்சனையை இங்கே உட்காந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி ஒவ்வொரு அதிகாரியும் கருத்து கேட்கிறாரு. இவ்வளோ 30 வருஷம் 40 வருஷம் பட்டா பிரச்சனைக்கு ஏன் தீர்த்து வைக்க முடியல? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள் அந்த துறையை சார்ந்துக்கிட்ட அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அதிகாரிகள் கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டு இவரு உட்காந்துட்டு 1/2 மணி நேரத்தில் தீர்த்து வைக்கிறார். இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, முடியுது. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்துகின்ற 2 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 லட்சம் பேர்ல 90% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. அதனால தான் பல கூட்டத்தில் சொன்ன 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு கலைஞர் கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? நீ வாங்கு, இடம் என்ன இருந்தாலும் நீ வாங்கு, அதுக்காக பட்டாவை நான் இருக்கிறோனோ இல்லையோ, என் பேரப்பிள்ளை நாளைக்கு ஒரு காலத்துல வருவான் துணை முதலமைச்சர், அவன் உனக்கு தீர்த்து வைப்பான்னு சொல்லாமல் சொன்னது போல 90% பெண்கள் இன்றைக்கு அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய நிர்வாக திறமை வெறும்னா தனிப்பட்ட மனிதனாக இதை எங்க கட்சிக்காரருக்காக என்னுடைய எதிர்காலத்துக்காக மட்டும் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கொண்டாடவில்லை. இப்படி நிர்வாக திறமையை கொண்டிருக்கின்ற குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு நாம் தெரிவிப்போம். இன்னும் அவர் எதிர்பார்க்க வேண்டிய நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் செய்வதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் அந்த விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான தலைமை ஆசிரியராக இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து செயல்படுகிறோம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, அடுத்து நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரோ, நம்மளை பார்த்து சத்தம் போட்டக்கூடாது என்பதற்காக நீங்க எல்லாம் பார்த்து ஓடுறோம். ஒவ்வொருத்தருமே நிற்கிறாங்க. பார்த்து செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மளை எப்படிடா அடக்க முடியும், நம்மளை எப்படா ஒடுக்கணும் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்மளை வந்து நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த ஆளுநர். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த புரிதலோடு நாம் இருக்கணும். அரசியல் புரிதல் என்பது தேவை.
அரசியல் புரிதலோட மேடையில் பேசிட்டு போகிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறோம்னா எங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம். நாங்கள் சொன்னாலும் நம்பாதீர்கள், யாராச்சும் எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கின்ற சுய பக்தியை, சுய அறிவை பயன்படுத்தி நீங்கள் நாங்கள் சொல்ல சரியா இல்லையா என்பது தெரிந்துக்கிட்டால் போதும். சொன்னதும் தந்தை பெரியார் தான். அவருடைய வழி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, நடுத்தரை வயதை சார்ந்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் வருகை தந்திருக்கின்ற முன்னோடிகளாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த அரசாங்கம் என்பது ஏன் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு ஏன் சொல்கிறோம், மொழிக் கொள்கைன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லும்போது அந்த மொழியினுடைய அந்த தொன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஒன்றும் இல்லை. இப்போ மொழிக் கொள்கை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி நாங்கள் போய் நம்முடைய யூனியன் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து பேசுகிறோம். இல்லை இந்தியை ஏற்றுக்கோங்களேன், இந்தியை ஏற்றுக்கிட்டா என்னமா அதை கையெழுத்து போட நான் பணம் தரேன்னு என்று சொல்கிறார். பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் 2 பேரும் எதில் கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டோம்? இங்கிலீஷில் பேசணும். நான் இங்கிலீஷை சொல்லி எனக்கு என்னென்ன தேவை என்பதை நான் சொல்கிறேன். உடனே அவர் அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலீஷில் அவர் பதில் சொல்கிறார். இப்போ நானும் அவரும் கடந்து நேரம் லண்டனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. லண்டனில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூ ஆங்கிலம் சம்மந்தமான இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. நானும் கலந்துக்கிறேன், யூனியன் மினிஸ்டரும் கலந்துக்கிறார், ஒரு பிரிட்டிஷரும் கலந்துக்கிறாருன்னா யாருக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் கேட்குற ஆங்கில கேள்வியும் அந்த ஆக்சென்ட்டில் பேசப்படுது ஒரு பிரிட்டிஷ்காரன் தான், கண்டிப்பாக அவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த இந்திய எல்லா விதத்துலையும் கொஞ்சமாக திணிச்சிட்டாங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நானும் போய் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிறேன், இருக்க யூனியன் மினிஸ்டர் போய் அதில் கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போயே பொதுவாக தேர்வு முறையில் கொஞ்சமாக இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான், போடுற சர்க்குலரில் இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அவன் கேட்குற இன்டர்வியூவில் ஹிந்தியில் கேட்குறான். ஹிந்தியில் பேசும்போது இப்போ இருக்கிற யூனியன் மினிஸ்டர் வந்து அதில் ஜெயிப்பாரா, இந்த அன்பில் மகேஷ் ஜெயிப்பானா? ஸோ ஹிந்தி தெரிஞ்சவர் யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாதுங்க, நாங்கள் திராவிடர்களாக இருக்கணும், அதனால் எங்களை ஒதுக்கி விட்டுருங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், எல்லாம் ஒன்றாக இருக்கணும், அங்கங்கே இருக்கின்ற கலாச்சாரம் ஆங்காங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற மொழிகள் ஆங்காங்கே அப்படியே இருக்க வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்தியா கற்றுக்கிட்டாங்க? இந்தியா பிரிட்டன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் உலகம் முழுவதும் பரப்பியிருக்க அந்த பிரிட்டிஷே சொல்கிறேன், பிரிட்டன் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டீங்களா நீங்கள்? ஸ்காட்டிஷ் இருக்குது, ஸ்காட் இருக்குது, வெல்ஷ் இருக்காங்க, அங்கே இங்கிலீஷ் இருக்குது, எல்லாம் கலந்து தான் இந்த பிரிட்டனுங்கிறது. நம்ம திராவிட நாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி இது சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்ததான் அந்த கன்னடமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்த்து ஒரு சகோதரமாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவினையை மீட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்யும் பொழுது அப்படி செய்யாதுங்க, எங்கள் மொழியை எங்களை கொண்டாட விடுங்க, இது எங்களுடைய தாய்மொழிங்க, எங்களை வாழ வைக்கிற தாய்மொழி நீங்கள் குறுக்கிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது சுத்தமாக ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாமல், ஏன் ஹிந்தி கற்றுக்கிட்டான்னா ஹிந்தி படிக்கலாம், இங்கே வந்துட்டு பானிபூரி வித்துட்டு இருக்கிறான், ஆனால் எங்களுடைய தமிழையும் படித்தோம், ஆங்கிலத்தை படித்தோம், உலகம் முழுதும் இன்னைக்கு சென்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். புரியாமல் அவருக்கும் புரியுது, ஆனால் அவரோட பாஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் அதை விட மாட்டேங்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காலம் வரும். அந்த காலத்தை அன்றைக்கும் எழுத போவது யார் என்று சொல்ல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அதனால் அவருடைய இலக்கு என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார். 2026 அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவருக்கான அந்த நல்ல ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.